ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்வேல இருந்து ஒவ்வொரு வருஷமும் அதாவது எவ்ரி இயர் வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னன்னா, அபிஷியலா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஆனுவல் பிளானரை அதாவது இந்த மந்த்ல நாங்க என்னென்ன நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, ஒவ்வொரு வருஷமுமே ஜனவரி டு மார்ச்னா ஏஎல்பிக்கான நோட்டிபிகேஷன் வரும், ஏப்ரல் டு ஜூன்னா டெக்னீஷியனுக்கான நோட்டிபிகேஷன் வரும், ஜூலை டு செப்டம்பர்ல என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் வரும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் நோட்டிபிகேஷன் வரும்னு அவங்க சொல்லிட்டாங்க. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த டைம் வரக்கூடிய நோட்டிபிகேஷனை நம்ம மிஸ் பண்ணாலும் அடுத்த டைம் வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ நீங்க நல்லா பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு செப்டம்பர்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப செப்டம்பர்ல வருது அப்படின்னா அக்டோபர்ல உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அடுத்த மாசமே உங்களுக்கு போஸ்டிங் போட போறது இல்ல. செப்டம்பர்ல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு 2 மாசமாவது டைம் கொடுப்பாங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சிபிடி 1 எக்ஸாம் நடக்கும், அடுத்து சிபிடி 2 எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து டிவி மெடிக்கல் எல்லாமே நடந்து முடிக்கிறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் அது டைம் எடுக்கும். அப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறமா சில பேரை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ போஸ்டிங் எல்லாம் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 1 ல இருந்து 2 வருஷம் வரைக்கும் ஆகிரும். அதுக்கப்புறம் தான் அடுத்த நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாமே நடக்கும். அப்ப இப்ப வரக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நோட்டிபிகேஷனுக்கு கிட்டத்தட்ட நம்ம 3 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து நம்ம வேலையில போய் ஜாயின் பண்றதுக்கு 3 வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நமக்கு 23 வயசுன்னா அப்போ நமக்கு ஒரு 26 வயசு ஆகிரும். இப்போ அதே 26 வயசு 27 வயசு ஆகிருச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்து அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து 30 ஆகிரும். சோ அதனால இப்ப வந்திருக்க வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் அனுப்புறது என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாமை நான் சும்மா எழுதி பார்க்க போறேன் மேம், சும்மா எழுதி பார்க்க போறேன் மேம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி யோசிக்காதீங்க. ஏன்னா ரயில்வேல இருந்து நிறைய டைம் இருக்கும். சிபிடி 1 முடிச்சுட்டு சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கே டைம் வந்து நிறைய கொடுப்பாங்க. நிறைய டைம் இருக்கும் ரிசல்ட் வர்றதுக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய டைமை வேஸ்ட் பண்ணாம இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ எங்க இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப்லயே ரயில்வே ரிலேட்டடா எல்லா டாபிக்குமே உங்களுக்கு கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். பேசிக்ஸ் எதுவுமே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம யூடியூப்ல ஸ்பெஷலா ரயில்வே தமிழன் பேட்ச்னு இதுல இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ எடுத்த உடனேயுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கணும் நம்ம ஒரு முடிவு பண்றோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு உடனே வேலை கிடைக்காது. சோ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிலபஸை தேடி பிடிக்கணும். சிலபஸை தேடி முடிச்சுட்டு அதை நல்லா உட்காந்து படிக்கணும். என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதை நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லா பிராக்டிஸ் எடுக்கணும். பிராக்டிஸ் எங்க எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பிராக்டிஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் போடணும். இப்ப நம்ம சிலபஸை முடிச்சுட்டு பிராக்டிஸும் பண்ணிட்டு ஃபைனலா டெஸ்ட் போடும் போது பாத்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு ஒரு டெஸ்ட் போடுறோம், ஒரு சிபிடி 1 எக்ஸாம் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா 20 ல இருந்து 30 மார்க் தான் வரும். ஏன் மேம் இவ்வளோ கம்மியா வருது? நான் தான் சிலபஸை முடிச்சிட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு மார்க் டெஸ்ட்ல கம்மியா தான் வருது அப்படின்னா நீங்க இவ்வளோ நாள் வரைக்கும் படிச்சுட்டு தான் இருந்திருக்கீங்க. இங்க டைமிங் வந்து 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரங்கும் போது ஒவ்வொரு கொஸ்டினும் இந்த சிலபஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ நம்பர் சிஸ்டம்னா நம்பர் சிஸ்டம் மட்டும் படிச்சிருப்பீங்க, டைம் அண்ட் ஒர்க்னா டைம் அண்ட் ஒர்க் மட்டும் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த 100 கொஸ்டினுக்குள்ள நீங்க படிச்ச சிலபஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நீங்க படிச்சிருக்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 கொஸ்டின் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஜெனரல் அவேர்னஸ் சயின்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த 20,000 30,000 ஷார்ட்டா சுருக்கி அவன் 100 கொஸ்டின் தான் கேட்டிருக்கான் அப்படின்னா அந்த 100 கொஸ்டினுக்கு கொடுத்திருக்க டைம் எவ்வளவுன்னா 1.5 மணி நேரம். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 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 நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுத்து சால்வ் பண்ணா கூட நீங்க எவ்வளவு கொஸ்டின் 90 கொஸ்டின் தான் போட முடியும். இது பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல. ஏன்னா மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 நிமிஷத்துலயும் ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். 30 செகண்ட்ல ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு கொஸ்டினை 1/2 மணி நேரம் சால்வ் பண்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த டெஸ்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருந்திருக்காது. இவ்வளவு நாள் வரைக்கும் படிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இப்போ டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, எந்த கொஸ்டின் எடுக்கன்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு பெரிய லெவல்ல அதாவது ஒரு 30 நிமிஷம் சால்வ் பண்ற கொஸ்டின் 20 நிமிஷம் சால்வ் பண்ற கொஸ்டினை எடுத்திருப்பீங்க. இங்க டைமர் வச்சு நீங்க வந்து பழகி இருக்க மாட்டீங்க. அப்ப இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் என்ன
பண்றாங்கன்னா சிலபஸை முடிச்சுட்டாங்க, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. 1 இயரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸை முடிச்சிட்டாங்க. டெஸ்ட் போடும்போது அவங்களுக்கு வர ஸ்கோரை அவங்க வந்து அனுப்புறது 20 to 30, 30 to 35, மேக்ஸிமம் 60 மார்க் வரைக்கும் இப்ப கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சோ 60 மார்க் கொண்டு வந்து வச்சிருக்க ஸ்டூடெண்ட் கிட்டயுமே நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு 20 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா ஒரு சேஃப் ஜோன்ல இருந்துடலாம். அதுக்கு ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வர மார்க்கை வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும், அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இம்ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அடுத்து 20ல இருந்து 30 இருக்கிறது 40 மாறும், 40 50 மாறும், 50ல இருந்து 60 வரைக்குமே ரொம்ப நாள் அப்படி நின்றுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நல்லா படிப்போம். அதுக்கப்புறம் 60 to 70 இந்த மாதிரி ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு நாம போக முடியும். சோ இது எல்லாம் முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 6 மாசம் வரைக்கும் டைம் ஆகும். அப்போ நீங்க இன்னுமே ரயில்வே எக்ஸாம் பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் இல்ல அப்படின்னா, ஏன்னா 4 மாசம் தான் டைம் இருக்கு. செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா 4 மாசம் 5 மாசத்துல எக்ஸாம் வந்துரும். அதனால இப்ப இருக்க டைமுக்குள்ள நீங்க வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சிலபஸை வேகமா முடிங்க. அதுக்கப்புறம் உட்காந்து ஃபுல்லா பிராக்டிஸ், டெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான். ஸோ சிலபஸை முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. டெஸ்ட் எடுக்க எடுக்க உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்மளோட யூடியூப்லயும் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ பிராக்டிஸ் பண்றதுக்காக ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் கிட்ட கிளாஸ் அப்லோட் பண்ணியாச்சு ரயில்வே தமிழன் பேட்சுக்கு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல, லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப்ல போட்டிருக்கேன். நம்ம யூடியூப்குள்ள பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா ரயில்வே தமிழன் பேட்சுக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு நடத்தின கிளாஸஸும் தனித்தனி பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்திருப்பேன். என்டிபிசிக்கும் குரூப் டிக்கும் இங்க பாருங்க, என்டிபிசி 2022 21 போட்டிருக்கேன்னா, சோ அப்போ போன ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்த கிளாஸஸ், ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ், சயின்ஸ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ், அதுவும் தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்திருப்பேன். சோ அந்த பிளேலிஸ்ட பாத்துக்கோங்க. சோ அப்போ போன ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுவும் தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்திருப்பேன். சோ இதையும் நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல பாத்துக்கலாம். ஓகேவா? சோ ரயில்வேக்கான பிராக்டிஸ் பண்றதுக்கான செட் எல்லாமே நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்லயே உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்டோட மார்க். இப்போ அவங்க டெஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, என்டிபிசிக்கு இன்னும் இப்போ 2 விதமா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சோ என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமுக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணல. ஒரு வகையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸ முடிச்சிட்டாங்க, டெஸ்ட் வந்து டெஸ்ட் போட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க சிலபஸையும் முடிச்சுட்டு டெஸ்டோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிட்டு, சோ அவங்களோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல இம்ப்ரூவ் ஆயிருச்சு. என்டிபிசி டெஸ்ட் டெய்லி எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. சோ 100க்கு 81 எடுக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பரான ஸ்கோர். ஏன்னா 100க்கு 81 அந்த 1.5 மணி நேரத்துலங்கும் போது, சோ 81 தானே மேம் அப்படின்னு சொல்லாதீங்க. 100க்கு 81 வித் அக்யூரசியோட. அவங்க போட்டிருக்க கொஸ்டின் வந்து எவ்வளவு அட்டன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க அந்த ஸ்டூடெண்ட் வந்து. சோ அட்டன் பண்ணது பாருங்க 93 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்காங்க. சோ 93 கொஸ்டின்ல அவங்களோட மார்க் எவ்வளவு வந்திருக்கு? 81 மார்க் வந்திருக்கு. எந்த டெஸ்ட் எழுதிருக்காங்கன்னு பாருங்க, என்டிபிசி எழுதிருக்காங்க. ஏன்னா நான் அது வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நிறைய பேர் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்க இன்னும் எந்த லெவல்ல இருக்கீங்க, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க எழுதின டெஸ்டோட கட் ஆஃப் பாருங்க 65 to 68 தான். சோ இந்த ஸ்கோர் வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, கிளியர் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் சிஜிஎல் எழுதுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. சோ சிலபஸை முடிச்சுட்டு அடுத்து அவங்க பண்றது எல்லாமே டெஸ்ட் தான். சோ எத்தனை கொஸ்டின் கரெக்ட் பண்ணிருக்காங்க, சோ எத்தனை கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிருக்காங்க, எத்தனை ராங்கா இருக்கு. இந்த ராங்கான கொஸ்டினும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல ராங்கா இருக்கும்னா கரண்ட் அஃபேர்ல இல்ல ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே அதுலதான் தப்பு விட்டு இருப்பாங்களே தவிர மத்தபடி மேக்ஸ் ரீசனிங்ல அவங்க ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த 100 கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க மேக்ஸ் ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க. மத்தபடி ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு செக்ஷன். சோ அதுலதான் அவங்களுக்கு இந்த மார்க்குமே அவங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும். அதையும் இன்னும் இருக்க நாள்ல இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டாப்பராகவே செலக்ட் ஆயிடலாம். சோ எல்லாமே ஆனா ஒரே நாள்ல மாறி இருக்காது. இந்த ஸ்டூடெண்ட்டும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20ல இருந்து 30 மார்க் தான் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் அடுத்தடுத்து அவரோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இன்னும் நிறைய வேலை இருக்கு. நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு சிலபஸை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும். எத்தனை டெஸ்ட் எடுக்கிறோம் நமக்கே தெரியாது. அத்தனை நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுக்கணும். சோ ரிப்பீட்டடா எடுத்து உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க.
சோ இந்த ஸ்கோர்லாம் உங்ககிட்ட எதுக்கு காட்டினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள பயமுறுத்துறதுக்காக இல்ல. இந்த ஸ்கோர வந்து கண்டிப்பா உங்களாலயும் வாங்க முடியும். இதே அளவுக்கு உங்களாலயும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். சோ எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட் எஃபர்ட், ரிப்பீட்டட் ஹார்ட் ஒர்க், பிராக்டிஸ் இது மட்டும் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கும்போது எல்லாருக்கும் மார்க் கம்மியா தான் வரும். சோ நீங்க அடுத்தடுத்து உங்களோட இதை வந்து டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருங்க. டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துடக்கூடாது. ஐயோ மார்க் கம்மியா வந்துருச்சு, நான் எதுக்குமே லாயக்கு இல்ல, நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட், சிலபஸ் முடிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சு, இப்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு புலம்பவே செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 20 மார்க் வருதா, பொறுமையா பாருங்க, எங்க தப்பு விட்டுருக்கோங்கிறத பாருங்க. ஏன்னா இங்க அப்ளை பண்றதுல பாத்தீங்கன்னா 100% ஸ்டூடெண்ட் அப்ளை பண்றாங்கன்னா ஒரு 20% தான் டெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. அந்த 20%ல அனலைஸ் பண்றவங்க எவ்வளவு எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% தான் அனலைஸே பண்ணுவாங்க. ரிப்பீட்டடா உட்காந்து அனலைஸ் பண்ணி அந்த 10% தான் வேகன்சியும் இருக்கும். ஓகேவா? அதனால நீங்க அந்த 10% சின்சியரா படிப்பாங்க பாத்தீங்களா, அனலைஸ் பண்ணி ரிப்பீட்டடா கட் ஆஃபை விட நான் அதிகமா மார்க் வாங்கணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல கட் ஆஃப் வந்து 65 to 68 தான் அவங்க செட் பண்ண டெஸ்ட்டுக்கு. இது நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே டெஸ்ட் இருக்கு. 65 to 68 தான் டீம் வந்து கட் ஆஃப் வந்து செட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க எடுத்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 83 81 வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 83 வந்து அவருக்கு கரெக்டா இருக்கு. ஓகே, கட் ஆஃப்ல இருந்து எவ்வளவு மார்க் அதிகமா எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரிதான் நீங்க படிக்கும் போதும் கட் ஆஃப்ல இருந்து நான் அதிகமான ஸ்கோர் வாங்கணும். அப்போ அதுக்கு நான் எப்படி தெளிவா படிக்கணுமோ அந்த மாதிரி இது பண்ணி நீங்க படிக்கணும். ஓகேவா? சோ நான் சொன்னதெல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. சில பேர் வேண்டாத்தனத்துக்கு ஏதாவது சொல்லுவாங்க, டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல எல்லாம். சோ இப்பவே படிச்சு என்ன பண்ண, நோட்டிபிகேஷன் வந்த பிறகு பாத்துக்கலாம், எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், நம்ம ஷிஃப்ட்டுக்கு முந்தின ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்கலாம் சொல்றவங்க அதே இடத்துலதான் இருப்பாங்க. சோ இறங்கி வேலை பாருங்க. சோ நல்லா படிங்க, நல்லா எஃபோர்ட் போடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்கோர் கார்டு வந்து நம்ம ஸ்டூடெண்டோட ஸ்கோர் கார்டு தான். ஓகேவா? சோ நீங்க நீங்க உங்களாலேயே முடியும். ஏன்னா இது எதுக்காக சொல்றேன்னா, எல்லாரும் சொல்றது நார்த் இந்தியன்ஸ் தான், அதாவது மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க தான் ரயில்வே ஜாப்ல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட்லாம் கிடையாது. யார் நல்ல ஸ்கோர் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அவ்வளவுதான். நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். படிச்சாதான் இங்க போஸ்டிங் இருக்கும். வேற எந்த ஒரு குறுக்கு வழியும் கிடையாது வேலைக்கு போறதுக்கு. ஓகேவா? அதனால டெய்லி படிங்க, கஷ்டப்பட்டு படிங்க. 8 மணி நேரம் டைம் கிடைக்குதா, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கீங்களா, 8 மணி நேரம் படிங்க. வேலைக்கு போயிட்டு படிக்கீங்களா, 2 மணி நேரம் தான் கிடைக்கா, சோ இன்னைக்கு 2 மணி நேரமா இருக்கும். ஒரு 7 நாள் பாத்தீங்க அப்படின்னா 14 மணி நேரம் ஆச்சு. அதே ஒரு மாசத்தை பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஆச்சு? சோ 2 மணி நேரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மாசம் 60 மணி நேரம் ஆச்சு. எவ்வளவு முடிக்கலாம்? அதனால வேலைக்கு போயிட்டு படிச்சாலும் சரி, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, நமக்குன்னு டைம் இருக்கும். எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் நமக்கும் 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல நம்ம எந்த சாக்கு போக்கும் சொல்லாம நம்ம உட்காந்து படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சோ படிங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவும் டைம் இருக்கு. நான் அதுதான் சொல்லுவேன். இப்பவும் உங்களுக்கு டைம் இருக்கு. இப்பவும் உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்காக நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 5ல இருந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெய்லி லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போக போறோம். ஆல்ரெடி நம்ம ஆப்ல எல்லாமே முடிச்சாச்சு. மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இனி லைவ் கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ள எல்லா கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ண போறோம். மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா, அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் தனியா, ஸ்டாட்டிக் ஜிகே தனியா. ஸோ இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏற்கனவே நம்ம ரெக்கார்டட் கிளாஸ்ல எல்லாமே கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாவே ஒரு ரிவிஷன் மாதிரி டெய்லி லைவ் கிளாஸ் வந்து செப்டம்பர் 5ல இருந்து அகைன் கண்டக்ட் பண்ண போறோம். ஏன்னா என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் செப்டம்பர்ல வந்துரும் இல்லையா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இனி லைவ் கிளாஸ்ல பிராக்டிஸ் தான் இருக்கும். ஸோ அதுல அந்த லைவ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். சிலபஸ் எல்லாமே ஏற்கனவே எங்க இருக்குன்னா ரெக்கார்டர் கிளாஸ்ல வந்து நாம முடிச்சாச்சு. ஓகே, சோ இந்த டைம் கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். எல்லாரோட ஸ்கோருமே கண்டிப்பா நிறைய இருக்கணும். சோ நம்ம கட் ஆஃப் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ கட் ஆஃபையும் தாண்டி ஒரு 10 மார்க் 20 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு எந்த இடத்துல நமக்கு போஸ்டிங் வேணுமோ அந்த இடத்துல போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ கரெக்டா படிங்க, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் தூர தள்ளி வைங்க, டெய்லி படிங்க, ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட் தான் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க. சோ நம்ம அடுத்த செட் நாம போனோம் உள்ள. ஓகேவா? சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். நான் சொல்லக்கூடிய லைவ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 5ல இருந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல லைவ் கிளாஸஸ் நடக்கும். ஆல்ரெடி ரெக்கார்டட் கிளாஸ்லயே உங்களுக்கு என்டிபிசிக்கு மட்டுமே 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து ஒவ்வொரு டாபிக்குமே கொடுத்தாச்சு. ஸோ ரெக்கார்டட் கிளாஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க, அந்த செப்டம்பர் 5க்குள்ள நல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ்ல நீங்களே கொஸ்டின் பண்ண, அதாவது நீங்களே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்களே
நீங்களே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அதுல டெஸ்ட் பேட்சும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட் பேட்ச்லயும் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வீக்லி டெஸ்ட் வந்து நம்மள ஆப்ல கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. அந்த வீக்லி டெஸ்ட் பாத்தீங்கன்னா முன்னாடி டாபிக் வைஸா கொடுத்துட்டு இருக்கோம், இப்போ வந்து சாப்டர் வைஸா கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா, ஜெனரல் அவேர்னஸ் தனியா, சயின்ஸ் தனியான்னு வார வாரம் சாப்டர் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதனால ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். எங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 18 வயசு உங்களுக்கு ஆகிருக்கு, மினிமம் உங்களுக்கு 12ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அது போக கோவிட் ரிலாக்ஸேஷன் வேற கொடுக்குறாங்க. நான் இப்ப இருக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய பசங்களையும் சொல்றேன். ஏன்னா மேக்ஸிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா 36 வயசு வரைக்குமே இருக்கு மேக்சிமமா. மினிமம் பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரி எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜெனரல் எல்லாருக்குமே மினிமம் 18 வயசு தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் என்டிபிசிக்கு 12ஆம் கிளாஸ். மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிகிரி. சப்போஸ் நீங்க டிகிரி முடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, 12th குவாலிஃபிகேஷனை வச்சு ஈஸியா என்டிபிசி எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம். இப்பவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஏன்னா காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில 2 வருஷம் பிரைவேட் கம்பெனில வேலை தேடியோ பிரைவேட்ல வேலை பார்த்துட்டோ அதுக்கப்புறம் ஒரு 23 வயசுல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஒரு 18 வயசுல காலேஜ் படிக்கும் போதே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால படிங்க. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் நம்ம சேனலோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ செப்டம்பர் 5ல இருந்து லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கிளாஸஸ் எல்லாமே எங்க நடக்கும்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே இதுல கொடுத்துருவோம். ஸோ பிகினரா உள்ள வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 4 ஸ்டேஜ் கொடுத்துருப்போம். நான் சொன்ன மாதிரி சிலபஸை கவர் பண்ண வைப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரிவிஷன் கிளாஸஸ், அதுக்கப்புறம் ஃபைனலா டெஸ்ட் எடுக்க வைப்போம். இந்த 4 ஸ்டேஜையும் தாண்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். எல்லா டாபிக்குமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இந்த ஒரு கோர்ஸே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் கொடுத்துருப்போம். லைவ் கிளாஸ், ரெக்கார்டர் கிளாஸஸ், டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ அதே மாதிரி நம்ம கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் நீங்க பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? சோ 2500 கிடையாது. ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் இருக்கும். சோ நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1799 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகே, சோ கிளாஸ், டெஸ்ட், டெஸ்டோட ரேங்க், உங்க டெஸ்டோட மார்க் எல்லாமே உடனே பாத்துடலாம். பிடிஎஃப், லைவ் கிளாஸ் செப்டம்பர் 5ல இருந்து. ஓகேவா? சோ எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ்ல கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி ரயில்வேல இருந்து எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அது டவுட்டே கிடையாது. ஆனா ஏற்கனவே வந்த நோட்டிபிகேஷன்ல பாதி ப்ராசஸ் ஆக முடிஞ்சாதான் அடுத்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால போஸ்டிங்க்கு டிலே ஆகிரும். நீங்க இந்த வருஷத்தை விட்டா அடுத்த வருஷம் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் வேண்டாம். இந்த வருஷமே நம்ம பிடிச்சிடணும். ஓகேவா? சோ இந்த வருஷமே நம்ம பாஸ் பண்ணிடணும். அதுக்காக நம்ம டெய்லி படிக்கணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா டைமே யூஸ் பண்ணுங்க. வேலைக்கு போயிட்டு படிச்சீங்கன்னா அது போக, வேலை போக மீதி டைம் ஃபுல்லா படிங்க. இல்ல காலேஜ் போயிட்டு படிக்கிறீங்கன்னா காலேஜ் டைம் போக மீதி டைம்ல படிங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா, வீட்டு வேலைகள் இல்ல குழந்தைங்களை பாக்குற டைம் போக மீதி டைம் வந்து உங்களோட கரியருக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த ஜாப்ங்கிறது உங்களுக்கான ஒரு அடையாளம். உங்க அடையாளத்தை நீங்க உருவாக்கிக்கோங்க. வேற எந்த நெகட்டிவிட்டியும் உள்ள விடாதீங்க. கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண டைம் சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. அந்த டைம் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அப்பவே நான் அந்த டைம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த என்டிபிசி முடிஞ்சு இல்லையா, அதுல வந்து 0.25 ஸ்கில் டெஸ்ட் அதுல மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட அகைன் அந்த உடனேவே அந்த ஃபெயிலியர் அப்படியே தூக்கி உதறிட்டு அவங்களோட ப்ரிப்பரேஷனை அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ ஆல்ரெடி அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சே 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிலபஸ் முடிச்சிட்டாங்க. சோ இன்னுமே புதுசா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னுமே டைம் இருக்கு. சோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, சோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.